ரஜினி அவர்கள் வந்து இப்போ நான் ஏன் ஜெயலலிதாவை எதிர்த்தேன் அப்படின்ற மாதிரி 30 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு விஷயத்தை விளக்கியிருக்காரு. அதாவது கத்திரிக்காய் மொத்தனா கடத்தருக்கு வரும்னு சொல்லுவாங்க. 96ல் பேசின ரஜினி பொதுநலவாதியாக பார்க்கப்பட்டார் மக்களால். ஆனால் அவர் பொதுநலவாதி இல்லை, சுயநலவாதி தான்றது இப்போ நிரூபிச்சு. வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன். இப்போ எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஏதோ இல்லை. மக்கள் மீது இருக்கிற அல்லது நாட்டு மீது இருக்கிற தனிப்பட்ட பாசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற பரந்த நோக்கில் பேசியதாக தெரியவில்லை. அவரே ஒப்புன வாக்குமூலம் என்னன்னா, அவருக்கும் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட பர்சனல் கிளாஷ் ஏற்படலைன்னா அவங்க அடித்த கொள்ளை, அவங்க அடித்த நகை, அவங்க அடித்த சொத்து எல்லாம் சரின்னு ஆகிடும்ல. அப்போ யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு பேசிருக்க மாட்டீங்களே. அப்போ காலச்சூழலை நீங்கள் பயன்படுத்தினீங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மா பழி வாங்குறதுக்கு அரசியலை ஒரு பகடகாயாக வச்சுருந்தீங்க. அதில் வெற்றி பெற முடியுன்ற கனவு இருந்துச்சு. நல்ல வேலை வரல. தெரிஞ்ச தகவல் அடிப்படையில் சொல்லணும்னா, ரஜினியோட கதாநாயகியாக நடிக்க ஜெயலலிதாவை ஒப்புதல் கேட்டுருக்குறாங்க. அவங்க முடியாதுன்னு மறுத்துருக்குறாங்க. அது ஒரு கட்டம். இதெல்லாம் அவங்களுக்குள்ளே சினிமாவில் இருக்கிற ஈகோ கிளாஷ். இந்த அம்மா படிப்படியாக சினிமா துறையை விட்டு அரசியலுக்கு போய் படிப்படியாக அரசியல் ஒரு இருக்கைக்கு வர, ரஜினிகாந்த் படிப்படியாக போய் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாராக நிற்க, ரெண்டு பேரும் பலமுள்ள சமமான பலமுள்ள ஒருவங்களாக மாறுறாங்க. இப்போ அடிக்கடி அங்கே போயஸ் கார்டனில் வீடுன்றதுனால அவங்க புறப்படும் போது அல்லது அவங்க பாதையில் போகும்போது ரஜினிகாந்துடைய பயணங்கள் நிறைய தடைப்பட்டு, அப்படி ஒரு கட்டத்தில் தான் டிராஃபிக்கில் ரஜினிகாந்த் காரை விட்டு இறங்கி நடந்திருக்கிறாரு போகிற ஸ்பாட்டுக்கு. அப்போ ஜெயலலிதா அம்மாவுடைய காரு போகிற சூழலில் நடந்த உடனே மக்கள் கூட்டம் பெருகிடுச்சு. அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபத்தை உருவாக்கும். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரோடையும் நட்புறவு போல காட்டிக்குவார். அவர் பெரிய முதிர்ச்சி ஆன்மீகவாதி மாதிரி காட்டிக்குவார். யதார்த்தமான உண்மை அது கிடையாது. அவர் சர்வை பண்ணினார். அவ்வளோதான். அவருடைய படங்கள் வெற்றி பெறணும், அவர் வெற்றியாளனாக இருக்கணும், அவர் நிரந்தர தலைவராக சினிமா துறையில் இருக்கணும் அப்படின்ற தன்னலம் தான். ரஜினி அவர்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பெருசாக பண்ணது பாதிச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பார்த்து வளர்ந்து வரும்போது தன்னை ஒரு மிகப்பெரிய இந்துத்துவவாதியாகவும் ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய பின்புலம் உடையவராகவும் தன்னை ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவர் வெளிப்படுத்தினார். அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. தமிழக மக்கள் நிச்சயமாக முகத்திரைகளை கேட்பாங்க. யாராக இருந்தாங்க தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமாக பதிலளிப்பாங்க. விஜய் அவர்கள் இப்போ நெக்ஸ்ட் அரசியலுக்கு வர்றதுக்கு எவ்வளோ முனைப்பெடுத்துட்டு இருக்காருன்றதை இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம். விஜய் வரக்கூடாது அப்படின்னு நம்ம யாரும் சொல்லலை. விஜயுடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய கருத்தியல் என்ன, அவருடைய கொள்கை என்ன அப்படின்றதுல இன்னும் கூட 100 விழுக்காடு வெளிப்பாடு கிடையாது. அவரும் கூட இந்த வெற்றிடத்தை நம்ம இட்டு நெருப்பிடலாமோ அப்படின்ற ஆர்வமுடையவராக தான் காட்சியளிக்கிறார வழிய உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு தலைவராக உருவெடுக்கும். கிறிஸ்தவராகவே இருந்தாலும் அல்லது இந்துவாக இருந்தாலும் அது இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று பார்ப்பதை விட அவர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம். அவர் எல்லோருக்கும் உரிய தலைவனாக இருப்பாரா? மேபி 2031 தேர்தல் சொல்ல முடியாது. அவர் உண்மையிலேயே மக்கள் தலைவராக இருந்தால் விஜய்க்கான ஆதரவாளர்கள் நம்ம இருக்கலாம். ரஜினி அவர்கள் இப்போ நான் ஏன் ஜெயலலிதாவை எதிர்த்தேன் அப்படின்ற மாதிரி 30 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு விஷயத்தை விளக்கியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஃபாதர்? அதை நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இங்கே வந்துட்டாங்கன்னா ஆண்டவனே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. அது எவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் பாட்ஷா வந்த டைமில். ஸோ அதுக்காக ஜெயலலிதா அவங்க எவ்வளோ ரஜினி அவர்கள் மேலே கோவப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம பார்த்துருப்போம். அதாவது கத்திரிக்காய் மொத்தனா கடத்தருக்கு வரும்னு சொல்லுவாங்க. 96ல் பேசின ரஜினி பொதுநலவாதியாக பார்க்கப்பட்டார் மக்களால். அதனால் ஒரு ஆட்சியை மாற்றத்துக்கு வந்துச்சு. 96ல் ஒரு ஆட்சியே மாற்றம் வந்தது. 96ல் பேசின ரஜினி அவருடைய பேச்சு ஒரு பொதுநலவாதிக்கான பேச்சா, இவரை தவிர ஒரு சிறந்த மீட்பர் இல்லை. அந்த நேரத்தில் அவர் நின்றாலுமே அவர் வெற்றி பெற்றிருப்பார். அவர் போல்டா பேசினதுனால கூட நல்ல ஒரு வரவேற்பு நிச்சயமா இருந்துச்சு. ஆனால் அவர் பொதுநலவாதி இல்லை, சுயநலவாதி தான்றதை இப்போ நிரூபிச்சுக்கிறார். அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப். ஏன் ஃபாதர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ இவர் இதை மக்கள் மீது இருக்கிற அல்லது நாட்டு மீது இருக்கிற தனிப்பட்ட பாசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற பரந்த நோக்கில் பேசியதாக தெரியவில்லை. அவரே ஒப்புன வாக்குமூலம் என்னன்னா, அவருக்கும் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட பர்சனல் கிளாஷ் ஏற்படலைன்னா
அவங்க அடித்த கொள்ளை, அவங்க அடித்த நகை, அவங்க அடித்த சொத்து எல்லாம் சரின்னு ஆகிடும்ல. அப்போ யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு பேசியிருக்க மாட்டீங்களே. அப்போ காலச்சூழலை நீங்கள் பயன்படுத்தினீங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மா பழி வாங்குறதுக்கு அரசியலை ஒரு பகடகாயாக வச்சுக்கினீங்க. அதில் வெற்றி பெற முடியுன்ற கனவு இருந்துச்சு. நல்ல வேலை வரல. ஆமாம், அந்த அறிக்கையை பார்க்கும்போது நான் வந்து ஒரு ஆசிரியராக வேலை செஞ்சுருந்தேன். அப்போ உண்மையிலே ரஜினி ரசிகர் தான். நான் உள்ளபடி சொல்ல போனால் சின்ன வயசுலேருந்து ரஜினியோட ரசிகர் தான். எப்போ இவர் இந்த அரசியல் ரீதியான அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு, அவருடைய அணுகுமுறையெல்லாம் என்னுடைய கருத்தியலுக்கு, நான் கொண்டிருக்கிற கருத்தியலுக்கு எதிர மாதிரியாக இருந்துச்சு. அதனால் அவர் நமக்கு எதிரான ஒரு கருத்தியலுடைய விலகிட்டான். அந்த நேரத்தில் அவர் பேசும்போது உண்மையிலேயே அதை பாராட்டி, அதன் மீது எங்கள் கிராமங்களில் கூட மற்ற இடங்களில் கூட மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்பட்டு ஒரு ஸ்வீப் வெற்றியை வந்து எதிரணி கொடுத்துச்சு. ஜெயலலிதா ஒன்றும் இல்லைன்னா அடுத்து எழுந்துக்கவே முடியாது அவங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு போச்சு. அப்போது அவர் நான் எப்படி பார்த்தேன்னா, பரவாயில்ல, தமிழகத்தை காக்க வந்து ஒரு மீட்பர், ஒரு மிகப்பெரிய அரசியல் முயற்சி உடையவர், இவ்வளோ துணிஞ்சு சொல்கிறாரு. அதுக்கு பேக்கப்பில் டிஎம்கே இருந்திருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அரசியல் இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ துணிஞ்சு சொல்ல முடியாது. அவ்வளோ தைரியம்லாம் அவர் கிடையாதுன்னு வச்சுங்க. இருந்திருந்தால் இன்னொரு அரசியல் கொண்டிருப்பார். அந்த பயமே தான் வராமல் போகிறதுக்கு காரணம். அப்போது அப்படின்னு நினச்சோம். இப்போ தான் சொல்கிறாரு, ஆரம்பிரப்ப வெரி க்ளோஸ் டு ரஜினிகாந்த். திரைப்படத்தில் மட்டும் இல்லை, அரசியல் ரீதியான கருத்துக்கும் கூட அந்த ஆரம்பிரப்பனை ஸ்டேஜில் வச்சுக்கின்னு பாட்ஷா பட வெற்றி விழாவில் ஒரு குண்டு வெடிப்பு கலாச்சாரங்களை பற்றி பேசுகிறாரு. அது அதுக்கு கூட காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னால் நடந்த சில இன்சிடென்ட் தான். இந்த மன்னன் படம்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ வந்து விஜயசாந்தி வந்து எதிரணியில் இருந்து அது பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், ஆணவம் வரக்கூடாது அப்படிலாம் பேசுறது அது ஜெயலலிதாவை பேசுகிற ஒரு கான்செப்டாக தான் அது இருந்துச்சு அந்த கால வடிவங்கள். அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவுடைய பர்சனாலிட்டி ரஜினி வந்து எதிர்க்கிறாரு. அவங்க வந்து ஒரு விதமான அரகண்டா லீடர்ஷிப்பாக இருக்கிறாங்க. ஒரு பெண்மைக்குரிய பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் ஒரு தேவையில்லாத கலாச்சாரம். சொல்கிற கலாச்சாரம்லாம் தவறான கலாச்சாரம். பெண்ணுன்னா இப்படி தான், பொம்பளைன்னா அடங்கி இருக்கணும், இப்படி அப்படிலாம் சொல்கிறது அந்த நேரத்துக்கு ஹீரோயிசமாக பார்க்கப்பட்டோன்னா தப்பு. ஜெயலலிதாவுடைய பர்சனாலிட்டி பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. அவர் செஞ்ச அரசியல் ரீதியான தவறுகளை தான் நம்ம விமர்சிக்கிறோம். அந்த விமர்சனம் நமக்கு இன்றைக்கும் இருக்குது. ஆனால் அவருடைய ஆளுமையை பற்றி நம்ம பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா ஒரு பெண் தலைவர் இப்படி வந்து ஒரு ஒரு இரும்பு மனிதராக நிரூபிச்சிட்டாங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்னன்னா அந்த தலைமைத்துவத்தை தவறாக பயன்படுத்தினாங்களோ அப்படின்றதான் நம்முடைய குற்றச்சாட்டு. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி சொன்னது இதுதான் உண்மை. சொல்லாமலே போயிருந்தால் அந்த உண்மை அவரோட மறைஞ்சு போயிருக்கும். இவருடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். என்ன பர்சனல் வெஞ்சன்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் ஜெயலலிதா அவங்க மேலே திரைப்படம் சார்ந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கிளாஷ் இருந்திருக்குது. திரைப்பட துறையிலேயே நடிக்கும் பொழுதே. அப்போ ஜெயலலிதா அவங்க இதுல இல்லையே, சினிமா ஃபீல்ட்ல இல்ல இருந்தாங்க. ரஜினிகாந்தோட தொடர் காலத்துல ஜெயலலிதா சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து வெறும் ரஜினி அவர்கள் மட்டும் அதுதான் ஆட்சிக்கு வந்து அவங்க ஆட்சிக்கு வர காலத்து அவங்க அதாவது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தகவல் அடிப்படையில் சொல்லணும்னா, ரஜினியோட கதாநாயகியாக நடிக்க ஜெயலலிதாவை ஒப்புதல் கேட்டிருக்கிறாங்க. அவங்க முடியாதுன்னு மறுத்துருக்குறாங்க. அது ஒரு கட்டம். இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள வந்து சினிமாவில் இருக்கிற ஈகோ கிளாஷ் கிரியேட் பண்ணிடுச்சு. இந்த அம்மா படிப்படியாக சினிமா துறையை விட்டு அரசியலுக்கு போய் படிப்படியாக அரசியல் ஒரு இருக்கைக்கு வர, ரஜினிகாந்த் படிப்படியாக போய் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாராக நிற்க, ரெண்டு பேரும் சமமான பலமுள்ள ஒருவங்களாக மாறுறாங்க. அப்போது ரஜினிக்குன்னு அவர் ஒரு கரிஸ்மேட் லீடர் இல்லையா, அவருக்கும் ஒரு ஈகோ இருக்குது. இப்போ அடிக்கடி அங்கே போயஸ் கார்டனில் வீடுன்றதுனால அவங்க புறப்படும் பொழுது அல்லது அவங்க பாதையில் போகும்போது ரஜினிகாந்துடைய பயணங்கள் நிறைய தடைப்பட்டிருக்குது. அப்படி ஒரு கட்டத்தில் தான் டிராஃபிக்கில் ரஜினிகாந்த் காரை விட்டு இறங்கி நடந்திருக்கிறாரு அவங்க வீட்டுக்கு. ஆமாம், அவர் போகிற ஸ்பாட்டுக்கு. அப்போ ஜெயலலிதா அம்மாவுடைய காரு போகிற சூழலில் நடந்த உடனே மக்கள் கூட்டம் பெருகிடுச்சு. அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபத்தை உருவாக்குது. ரஜினிகாந்த் மேலே ஜெயலலிதாவுக்கு பர்சனலாக சில கோபங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நான் பெரியலா நீ பெரியலான்றது தான். அவ்வளோதான், ஈகோ தான். இதில் தான் இந்த சூழலில் தான் இவர் வந்து ஜெயலலிதாவை கண்டம் பண்ணுறது போல், அவருடைய ஆட்சியை கண்டம் பண்ணுறது போல் வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி ஒரு மேடையில் பேச, அந்த மேடையில் ஏடிஎம்கேவை சார்ந்த ஒரு முக்கிய நபரான ஆரம்பிரப்பனை வச்சு இவர் பேசுனதுனால இதில் ஆரம்பிரப்பனுக்கு உடன்பாடு இருக்குது அப்படின்றது போல தான்
ஜெயலலிதா அம்மா ஆரம் பிறப்பு மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதில் ஆரம் பிறப்பு அரசியல் இருந்து Overnight-ல. இருந்து நான் ஓவர் நைட்டு கிடையாது, அது கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச காலத்தில் அந்த ஓகே. அதுலேருந்து ஒரு முழுக்க ஏடிஎம்கேலேருந்து வெளியே வர அளவுக்கு ஆரம் பிறப்புனுடைய சூழல் மாறிடுச்சு. இப்போ ஆரம் பிறப்புனுக்கு ஆதரவாக ஜெயலலிதா தனக்கு கொடுத்த இழிவான சில அனுபவங்களுக்கு எதிராக நடந்த சம்பவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இவர் பேசுனதை தான் இப்போ ஒத்துக்கிறார். இதனால தான் இப்படி பேசினேன்னு. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அன்றைக்கி பேசுனது ஒரு பொதுநலவாதி போல், ஒரு பெரிய மீட்பர் போல் ஒரு உருவகப்படுத்தினார். அது அந்த எதுக்காக அந்த விதையை போட்டாரோ அந்த விதை வெற்றி பெறலை. இன்றைக்கி வரைக்கும் போட்டது அடுத்த முதல்வர் அவராக இருக்கணுன்ற கனவு வந்திருக்கும், தமிழகத்தை ஆளணுன்ற கனவு வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வளர்ந்து வர அரசியல் தலைவர்கள் நடுவில் ரஜினிகாந்தால் என்ன பண்ண முடியாது, துணிஞ்சு நிற்க போட்டி போட்டி போட முடியாது. அது ஒரு கட்டம் 96 வாக்கிலே அல்லது 2000க்குள்ளே அவர் ஒருவேளை கட்சி தொடங்கி வந்திருந்தாருன்னா மேபி அதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் அது நடக்கலை, இனிமேலும் நடக்க போகிறதில்ல. அதனால் இருக்கிற உண்மையை போட்டு உடச்சிட்டேன். ஃபாதர், 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்கான காரணங்கள் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எந்த கான்டெக்ஸ்டில் அவர் பேசினாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது உண்மையே சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஆன்மீகவாதி இல்லை, பொய் சொல்லி போகக்கூடாதுல்ல கடைசி வரைக்கும். அதனால் உண்மையை சொல்லியிருப்பார். என்ன கான்டெக்ஸ்டில் பேசியிருக்காருன்னு தெரில. ஆனால் இதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. ஆரம்பிறப்புனுக்கு ஏற்பட்ட பாதிப்பால் ஜெயலலிதா மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்கிறதுக்கு பேசினார். அப்புறம் ஜெயலலிதா அவங்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கடைசி வரைக்கும் முட்டாவே இருந்தது? அதன் பிறகு அவங்க நட்பில் இருந்தாங்க. அதன் பிறகு ஒன்றும் அரசியல் தலைவர்கள் நிரந்தர பகைவர்களும் கிடையாது, நிரந்தர ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்க முடியாது, நட்பும் கிடையாது. அதனால் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் தான். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரோடையும் நட்புறவு போல் காட்டிக்குவார். அவர் பெரிய முதிர்ச்சி ஆன்மீகவாதி மாதிரி காட்டிக்குவார். யதார்த்தமான உண்மை அது கிடையாது. அவர் சர்வைவ் பண்ணினார், அவ்வளோதான். அவருடைய படங்கள் வெற்றி பெறணும், அவர் வெற்றி ஆளுனாக இருக்கணும், அவர் நிரந்தர தலைவராக சினிமா துறையில் இருக்கணும் அப்படின்ற தன்னலம் தான். அது பொதுநலமான இதெல்லாம் கிடையாது. இப்போ வரைக்கும் அவர் தொடர்ந்து ஒரு நம்பர் 1 பொசிஷனில் தானே இருக்காரு ஃபாதர். ஸோ அதுக்கும் பின்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பிளான் பண்ணது ஒரு நடிகராக, அவர் நடிகராக அவரை நம்ம பாராட்டுறோம். ஒரு நடிகராக இந்த வயதிலும் மிடுக்கா ஒரு இளம் நடிகர்களுக்கு இணையாக அவங்கள விட இன்னும் சிறப்பாக அப்படி இருக்கிறதுல எந்த மாற்று கருத்தில் அவர் உண்மையிலே பாராட்டுறோம். அந்த வயதில் நிச்சயமாக நம்மளாலாம் அப்படி துணிஞ்சு நிற்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பாடிஸ் இதை வச்சுக்க முடியாது. அது ஒரு நல்ல முதிர்ச்சியான. ஆனால் அவருடைய சிந்தை சரியானதா அப்படின்னா கிடையாது. அவர் சமய நல்லிணக்கம் உடையவரா கிடையாது. அவர் ஒரு சமய ஆதரவாளர் தான். இப்போ நான் ஒரு சமயத்தை போதிக்கிறவன், ஆனால் சமய நல்லிணக்கத்தை விரும்புகிறவன். எல்லாரும் இப்போ எனக்கு என்னன்னா கடவுள் ஒருவர் தான் அப்படின்றதுல நமக்கு நம்பிக்கை இருக்கிறது உண்மைன்னா, எனக்கும் அவர் தான் கடவுள், உங்களுக்கும் அவர் தான் கடவுள். நீங்கள் வேணால் வேறு பேரில் சொல்லுவீங்க, நான் வேணால் வேறு பேரில் சொல்லுவேன். கடவுள் ஒருவர் தான். அப்போ எனக்குரிய கடவுள் உங்களுக்கு இல்லைன்றதில் அது ஆன்மீக முதிர்ச்சியடைத்தன்மை. அது ஒரு சமயத்தை சார்ந்து இருக்கிற நிலைப்பாடு. ஒரு சமயம் மட்டுமே இருக்கிற நிலைப்பாடு கொண்டவங்க இங்கே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அது அவங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பமாக தானே பார்க்கப்படுது. பட் ஒரு தலைவராக ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருந்துட்டு நீங்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்றது தான் நீங்கள் அதுதான் விஷயம். நீங்கள் ஒரு எல்லாருக்குமான ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், அனைவருக்குமான ஒரு தலைவனாக இருக்கணும். தன்னை சுருக்கி வச்சுக்கூடாது. ரஜினி அவர்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பெருசாக பண்ணது பாதிச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபாதர்? உங்கள் சமயத்துக்குலாம் எதுவும் செய்யலை அப்படின்ற மாதிரியான ஒரு இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சமயத்துக்கு அவர் செய்யணும்னு அவசியம் கிடையாது, வேறு விஷயம். ஆனால் அவர் வளர்ந்து வரும்போது தன்னை ஒரு மிகப்பெரிய இந்துத்துவவாதியாகவும் ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய பின்புலம் உடையவராகவும் தன்னை ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவர் வெளிப்படுத்திக்கினார். அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. ரஜினி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் இப்போ நெக்ஸ்ட் அரசியலுக்கு வர்றதுக்கு எவ்வளோ முனைப்பெடுத்துட்டு இருக்காருன்றதை இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அவரும் கிறிஸ்டியன் அப்படின்ற மாதிரி தான், அவர் ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துலேயும் காமிச்சிட்ருக்காரு. எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவர் வந்ததுக்கப்புறம் சிறுபான்மையினருக்கும் இந்த மாதிரிலாம் உங்களுக்குலாம் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது? நீங்கள் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு உங்கள் மாதிரியான மத போதகர்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறீங்க? அதாவது ஆட்சி எல்லோருக்கும் உரியது, அதிகாரம் எல்லோருக்கும் பகிரப்பட வேண்டும். விஜய் வரக்கூடாது அப்படின்னு நம்ம யாரும் சொல்லலை. ஆனால்
யார் வந்தாலும் அது மக்கள் ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள நம்ம வரவேற்கலாம். விஜயுடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய கருத்தியல் என்ன, அவருடைய கொள்கை என்ன அப்படின்றதுல இன்னும் கூட 100 விழுக்காடு வெளிப்பாடு கிடையாது. ஒரு இலைமறைவு காய்மறைவாக தான் எல்லா விஷயமும் பண்ணுறாரு. அவரும் கூட இந்த வெற்றிடத்தை நம்ம இட்டு நெருப்பிடலாமோ அப்படின்ற ஆர்வமுடையவராக தான் காட்சியளிக்கிறார வழிய உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு தலைவராக உருவெடுக்கலை. ஏன்னா அப்படி இருந்தால் அவர் ஃப்ரம் த பிகினிங் அப்படி ஒரு ட்ராக்கில் வந்திருக்கணும். அவர் ட்ராக் வந்து முற்றிலும் வேறுபட்டது. சினிமா துறையில் அவர் அவங்க அப்பாவுடைய பின்னணியில் அவர் வளர்ந்து வராரு. வளர்ந்து வந்த பிறகு இன்றைக்கி கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, ஏடிஎம்கே வந்து பலவீனப்பட்டிருக்குது, டிஎம்கேவுக்கு ஒரு சரியான எதிர்ப்பு அணி இல்லை, பிஜேபி வந்து இங்கே வந்து பெரிய அளவில் சோபிக்க முடியாது. இந்த வீக்னஸ் எல்லாம் பயன்படுத்தி தன்னை ஒரு நிலைநிறுத்திக்க முடியுமா அப்படின்னு சோதிக்கிறாரு தமிழகத்தை. அவ்வளோதான்றீங்களா? அவ்வளோதான் என்னுடைய பார்வை. இப்போ நீங்கள் எல்லாருமே இப்போ விஜய் அவர்களுக்கு உங்கள் திருச்சபையில் சப்போர்ட் பண்ணுவீங்களா ஃபாதர்? அதாவது கிறிஸ்துவராகவே இருந்தாலும் அல்லது இந்துவாக இருந்தாலும் அதில் இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று பார்ப்பதை விட அவர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். அவர் எல்லோருக்கும் உரிய தலைவனாக இருப்பாரா, சரியான நிலைப்பாட்டை சரியான நேரத்தில் எடுப்பாரா? அது எப்போ தெரிய வரும்னா குறைந்தபட்சம் ஒரு தேர்தலையாவது பொது தேர்தலை அவர் சந்தித்து அதில் அவருடைய வெற்றி தோல்வி, அதில் அவருடைய நிலைப்பாடு, தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள், அதில் அவருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டு, அதில் யார் சார்பு நின்று பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அவரை நம்ம கணிக்க முடியும். மேபி 2031 தேர்தல் சொல்ல முடியாது. அவர் உண்மையிலேயே மக்கள் தலைவராக இருந்தால் விஜய்க்கான ஆதரவாளராக நம்ம இருக்கலாம். ஓகே, இல்லைன்னா நிச்சயமாக கிடையாது. ஃபைன். ஸோ அவர் வந்தால் நிறைய வந்து உங்களுக்கு இப்போ சிறுபான்மையினருக்கு வந்து இப்போ இருக்கிற தமிழகம் முதலமைச்சர் இல்லை இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா வந்து உங்களுக்கு திருப்திகரமாக அவங்க சொன்ன வாக்குறுதிகளை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஃபாதர்? 100 விழுக்காடு முடிஞ்சிருச்சுன்னு யாரையும் சொல்ல முடியாது. 100 விழுக்காடு அப்பழுக்கற்ற ஆட்சியாளர்கள்னு ஒத்திரி சொல்ல முடியாது. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்றது போல தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கேயும் குறைபாடுகள் இல்லாமல் இல்லை. ஆனால் என்னென்னா இவங்க கொண்டிருக்கிற கொள்கை, அதன் மீது வர அந்த ட்ராவல் வந்து திராவிட கட்சியுடைய கொள்கை, கடவுள் மறுப்பு கொள்கை, சமயவாதம் இல்லாத ஒரு கொள்கை, இதெல்லாம் தான் வந்து ஒரு பொதுநிலையான நீரோட்டத்துக்கு கொண்டு போய் அவங்கள இன்றைக்கி வரைக்கும் சர்வை பண்ண வைக்கிறது. கண்டிப்பாக அவங்களுமே ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா தமிழகம் பதில் சொல்கிறோம். தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் உருவத்தில், வழிபாட்டில், ஒரு விதமான எக்ஸ்டர்னல் போஸ்டரில் வேறு இருக்கலாம் மொழிய உள்ளத்தால் மக்கள் ஒன்றுபட்டவங்க. அதனால தான் எந்த ஆட்சி நிரந்தர ஆட்சியாக தமிழகத்தில் வச்சிருக்க மாட்டாங்க. 10 ஆண்டு 2 டேர்ம்ன்றது ஒரு பெரிய லாங் டேர்ம். அடுத்து 3வது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இதுதான் நம்முடைய தமிழக வரலாறு சொல்கிறது. அதனால் இங்கே வந்து வெறுமனே கரிஸ்மேட்டிக் ஐடென்டிட்டி வச்சோ அல்லது வெறுமனே இவங்களுடைய போலியான முகங்களை வச்சோ வெற்றி பெற்ற முடியாது. தமிழக மக்கள் நிச்சயமாக முகத்திரைகளை கிழிப்பாங்க யாராக இருந்தாலும். ஃபைன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் அளிச்சு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் டீட்டெயிலாக பதில் சொன்னதுக்கு உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா. தேங்க்யூ. காட் பிளஸ்.